வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சயின்ஸில் பார்க்குற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸ் செகண்ட் லெசனில் ஆப்டிக்ஸுன்ற செகண்ட் லெசனில் ஹியூமன் ஐ அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹியூமன் ஐஸ் ஆர் த மோஸ்ட் வேல்யூபிள் அண்டு சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த விஷன். ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, விஷன்னா பார்வை. நம்ம கண்ணை வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த வண்டர்ஃபுல்லான வேர்ல்டை பார்க்குறதுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் அண்ட் மோஸ்ட் வேல்யூபிளான ஆர்கன் இன் அவர் பாடி அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹியூமன் ஐஸ் தான். ஓகேவா? ஐஸ் இல்லாமல் இந்த உலகத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா விஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மோஸ்ட் வேல்யூபிள் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லேயே மோஸ்ட் வேல்யூபிள் ஆர்கன்ஸ் அண்டு சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சென்சிட்டிவ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே. ஸோ அப்போ இந்த ஹியூமன் ஐஸ் ஆர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த ஹியூமன் ஐஸ் ஆர் மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த விஷன். ஓகேவா? இது வந்து விஷனுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும், நான் எழுதியிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் அப்படியே கிளியராக புக்கு பார்த்து படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நான் கொடுத்துருக்க நோட்ஸவே நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கணும். ஓகே? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஹியூமன் ஐஸ் ஆர் த மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன். செகண்ட் பாருங்கள், they are the gateway to wonderful world. இந்த உலகத்தோடைய வண்டர்ஃபுல்லான இந்த உலகத்தோடைய கேட்வே அப்படின்னா அது இந்த ஹியூமன் ஐ. இந்த ஹியூமன் ஐ தான் இந்த கேட்டை திறந்ததுன்னா, கேட் திறந்து எப்படி நம்ம ஒரு கார்டனுக்கோ இல்லை ஒரு ஹவுஸ்க்கோ போக முடியுமோ அது மாதிரி இந்த வண்டர்ஃபுல்லான வேர்ல்டுக்கு ஒரு கேட் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹியூமன் ஐ. அதனால தான் அதை சொல்கிறாங்க. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டும் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐஸ். நம்ம ஹியூமன் ஐயுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சி திஸ் டயக்ராம். இது ஓரளவுக்கு தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஹியூமன் ஐயோடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? டயக்ராம் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐரிஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டு, அடுத்து பீப்பிள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர், அடுத்து வந்து இதில் ஒரு லென்ஸ் இருக்கும், அடுத்து வந்து சிலரி மசில்ஸ் இருக்கும், ஸ்க்ளீரா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர், அடுத்து வந்து ரெட்டினா அப்படின்ற ஒரு அமைப்பு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆப்டிக் நர்வ்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டயக்ராம். இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டையும் இந்த டயக்ராம் அண்ட் தியரி பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? புரியும்? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ. அதில் இந்த ஐபால் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். இது ஐபால் இருக்கும் இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய கருவழின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐபால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோடைய அந்த பால், அந்த பால் முட்டக்கணா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐபால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்னு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இட் இஸ் approximately in spherical in shape ன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ eyeball is spherical in shape, first point, and it is a diameter எவ்வளவு அந்த eyeball உடையது அப்படினா 2.3 cm. ஓகேவா? 2.3 cm. very very important 1 mark question. நல்லா லிசன் பண்ணிக்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ அப்படின்னு எழுதிட்டு, ஸோ இந்த ஐபால் இஸ் ஸ்பெரிக்கல் அப்ராக்சிமேட்லி, அந்த இடத்துல சேர்த்துக்க, அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அண்ட் விச் டயாமீட்டர் ஆஃப் அபவுட் 2.3 cm. ஓகே, ரைட். அடுத்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ டஃப் மெம்பரைன் இஸ் கால்டு த ஸ்க்ளீரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டஃப் மெம்பரைன் இருக்கும், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்க்ளீரா அப்படின்னு பேர். ஓகேவா? அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்க்ளீரா. ஓகேவா? விச் ப்ரொடெக்ட் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ. நம்மளுடைய ஐயோடைய அந்த இன்டர்னல் பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இந்த ஸ்க்ளீரா. இந்த ஸ்க்ளீரா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டஃப் மெம்பரைனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி திஸ் டயக்ராம். அப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஐ இன்டர்னல் பார்ட்ஸ் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இந்த ஸ்க்ளீரா எங்கே இருக்கும் அப்படின்னா வெளியில் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்க்ளீரா தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா விச் ப்ரொடெக்ட் த இன்டர்னல் பார்ட்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்க்ளீரான்றது இங்கே பாருங்கள் டஃப் மெம்பரைன். ஓகேவா? ஒரு நல்லா டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, கண்ணுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைன் தான் ஸ்க்ளீரா. ஓகேவா? ஸோ விச் புரியுதான சொல்கிறது, இதுதான் வந்து ஸ்க்ளீரா விச் ப்ரொடெக்ட் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஐ. ஓகேவா? புரியுதான சொல்கிறது? வாட் இஸ் கால்ட் த ஸ்க்ளீரா அப்படின்னா டஃப் மெம்பரைன் which protect the internal parts of the human eye. Okay, ஸோ இந்த பேரா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ஐபால் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஐபால் இஸ் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அண்ட் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 cm. இட் கன்சிஸ்ட் ஆஃப் த டஃப் மெம்பரைன் தட் இஸ் கால்ட் த ஸ்க்ளீரா அப்படின்னு பேர், விச் ப்ரொடெக்ட் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஐயோடைய இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது தான் இந்த ஸ்க்ளீரா. நான் டயக்ராமில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா. ஓகே, அடுத்து இருக்கிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா. ஸோ வாட் இஸ் கால்ட் த கார்னியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கார்னியா அப்படின்றது இந்த டயக்ராமில் பாருங்கள்,
இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஐ. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கார்னியா அப்படின்னு சொல்கிறோம். இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த என்ட்ரன்ஸ். ஓகே, லைட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆச்சுன்னா அந்த கார்னியா மேலே தான் படும். ஓகேவா, திஸ் இஸ் த கார்னியா. ஓகே, புரியுதா? ஸோ அந்த கார்னியானா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் டயக்ராமில் பார்க்கலாம். கார்னியா அப்படின்றது இட் இஸ் அ ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால். ஐபாலோடைய இது இப்போ நம்ம டோட்டலாக பார்த்துருக்குது ஐபால். இந்த ஐபாலோடைய அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஐபால். ஓகேவா, ஸோ இந்த ஐபாலோடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் தான் வந்து கார்னியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்னியானா எங்கே இருக்க போகுது? ஐபாலோடைய ஃப்ரண்ட்டில் இருக்க போகுது. ஓகேவா, ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால். ஓகே, ஸோ இதோட வேலை என்ன, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் அ தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லேயர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப தின்னாகவும் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் லேயராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஃப்ரண்ட் சர்ஃபேஸ், அதாவது ஐபாலோடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா. இது வந்து ரொம்ப தின்னாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைட்டு இதுக்குள்ளே மேலே பட்டுச்சுன்னா உள்ளே அலோவ் பண்ணிடும், டிரான்ஸ்பரண்ட் லேயர். அண்ட் இட் இஸ் த மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதாவது இந்த டயக்ராமில் சொல்கிறேன், ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டு வந்து இதில் போய் படுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம கண்ணில் வந்து எல்லா லைட்டும் வந்து இந்த கார்னியா வழியே தான் படும். இங்கே பாருங்கள், இதான் கார்னியா. கார்னியாவில் பட்டோனுமே இது என்ன பண்ணும், லைட் பெண்ட் ஆயிரும். ஓகேவா, ஏதாவது ஸ்ட்ரைட் லைன் இப்படி இங்கேருந்து வந்து இந்த லைன் ஸ்ட்ரைட் லைனில் இது போகாது. இது என்ன பண்ணும், பெண்ட் ஆகும். பெண்டுனா அர்த்தம் ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அதனால தான் இந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் அ மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா லைட்டு இந்த கார்னியாவில் பட்டோனுமே அது ரிஃப்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரிஃப்ராக்ட்னா பெண்ட் ஆகி அடுத்த பார்ட்டுக்குள்ளே நுழைய போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது? ரைட். ஸோ கொஞ்சம் பிளர் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் கையில் எடுத்துக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, கார்னியா அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த eyeball and this is the thin and transparent layer and it is a main refracting surface அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ரைட், இங்கே பாருங்கள், இதுதான் கார்னியா. இதில் லைட் பட்டோனமே லைட் வந்து பெண்ட் ஆகி அடுத்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போக போகுது. ரைட், அடுத்த பார்ட்டு பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது, ஐரிஸ். ஐரிஸ்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதாவது ஐ கண்ணுலேயே வந்து ஒரு கலர்டு பார்ட் எது அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ஐரிஸ் தான். இந்த ஐரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் மேபி என்ன கலரில் இருக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கலரில் அந்த ஐரிஸ் இருக்கலாம். அதாவது ப்ளூ கலரில் இருக்கலாம், ப்ரௌன் கலரில் இருக்கலாம், க்ரீன் கலரில் இருக்கலாம். எவ்ரி பர்சன் ஹேஸ் த யூனிக் கலர் பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்சர். ஓகே, ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர்லையும் பேட்டர்ன்லையும் டெக்ஸ்சர்லையும் இருக்கும், ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து இதோட வேலை என்ன, இந்த ஐரிஸோட வேலை என்ன அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பீப்புள். இது என்ன பண்ணும்னா இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சரில் ஐரிஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது கார்னியா. ஓகேவா, இது வழியாக தான் லைட்டு வரும். இதில் பட்டோனமே பெண்ட் ஆகி அடுத்த ஸ்ட்ரக்சர் தான் ஐரிஸ். இந்த இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் ஐரிஸ். ஓகேவா, பெண்ணில் காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ். இங்கே கார்னியாவில் பட்டு பெண்டாகி வர லைட்டு ஐரிஸில் படும். ஐரிஸோட வேலை என்னன்னு சொல்லியிருக்கேன், இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் டு த பீப்புள். இந்த இங்கே ஒரு கொண்ட மாதிரி லைட்டாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பீப்புள். ஓகே, அந்த பீப்புள் மேலே அடுத்து இதில் படுற லைட்டு அடுத்து பீப்புள் மேலே போகும். அந்த பீப்புளில் போகிற லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதோட வேலை. ஐரிஸோட வேலை என்னன்னா அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பீப்புள். ஓகே, இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பீப்புள். அந்த பீப்புள் மேலே போகிற லைட்டு ஃபுல்லாக போய் படாமல் அதை கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறது தான் இந்த ஐரிஸோட வேலை. நல்லா புரிஞ்சுதான் நான் சொன்னது? இங்கேருந்து லைட் படுது, கார்னியாவில் பட்டோனமே என்ன நடக்குது அப்படின்னா பெண்ட் ஆகி ஐரிஸ் மேலே படுது. இந்த ஐரிஸ் அப்படின்றது வந்து ஒரு கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. நம்ம ஹியூமன் ஐலே ஒரு கலர்டாக இருக்கக்கூடியது இந்த ஐரிஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் மே பி ப்ளூ, ப்ரௌன் அல்லது க்ரீன் கலரில் கூட இருக்கலாம். எவ்ரி பர்சனுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலான ஒரு பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்டர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐரிஸோட வேலை என்னென்னா இந்த ஐரிஸில் லைட் பட்டோனமே அது வந்து கொஞ்சமாக அந்த பீப்புள் மேலே படுறபடி அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பீப்புளில் படுற அளவுக்கு அது வந்து லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அனுப்பக்கூடியது தான் இந்த ஐரிஸ். சரி, ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய லைட் எங்கே போகும், கண்ட்ரோல் பண்ணி எங்கே அனுப்பிச்சு, பீப்புளில் பட்டுச்சு. அப்போ இந்த பீப்புள்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, சீக்கிரம். ஸோ அந்த பீப்புள் அப்படின்றது வந்து இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஐரிஸோட சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இட் இஸ் இது பாத்வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. இது இந்த வழியா தான் ரெட்டினாக்கு லைட் போகும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க,
ஐரிஸ் அப்படின்றது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் சொன்னேன். ஐரிஸ்ன்றது இந்த மாதிரி இதுதான் ஐரிஸு. இந்த ஐரிஸ் வந்து ஆக்சுவலி இது வரலையும் வரும், இப்படி வரும் ஃபுல்லாக. அதில் சென்டர் பார்ட்டில் இருக்கிறது தான் இந்த பீப்புள். ஓகே, இந்த பீப்புள் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா, பீப்புள் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். ஓகே, பீப்புள் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த, இங்கே பாருங்க, பீப்புள் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் அ பாத்வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. ரெட்டினான்றது என்னது அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்க, பேக் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. இதை கண்ணுடைய ஸ்க்ரீன் அல்லது பேக் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஐயோடைய அந்த பேக் சர்ஃபேஸ். இந்த லைன் தான், இதுதான் ரெட்டினா. இந்த ரெட்டினாக்கு எந்த வழியாக லைட் போகும் அப்படின்னா இந்த பியூப்பிள் வழியாக தான் போகும். அதான் சொல்கிறான், இட் இஸ் த பாத்வே ஃபார் லைட் டு த ரெட்டினா. ரெட்டினாக்கு போகிற வழி, போகிற பாத்வே தான் இந்த பீப்புள் அப்படின்றது. ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? ஸோ பீப்புளில் ரெண்டு பாயிண்ட்ஸ் தான். இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ் அண்ட் இட் இஸ் அ பாத்வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? ரைட். ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து வந்து ரெட்டினானா என்ன அப்படின்றது பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ரெட்டினா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. ஓகேவா, நம்ம ஐ பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஐயோடைய பேக் சர்ஃபேஸ்னா இதுதான். இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ்னா கார்னியா, பேக் சர்ஃபேஸ் அப்படின்னா ரெட்டினா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட், மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. ஹியூமன் ஐயே வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். அந்த சென்சிட்டிவான ஆர்கனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் சென்சிட்டிவான பார்ட் எது அப்படின்னா அதுதான் ரெட்டினா. ஓகேவா, அந்த இதில் அந்த ரெட்டினால ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஐ டிஃபெக்ட்ஸ், அதாவது விஷன் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படும். ஓகேவா, புரியுது நான் சொல்றது? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ அப்படின்னா அது ரெட்டினா. பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐனாலும் ரெட்டினா. அண்ட் இன்னொரு பாயிண்ட் கூட இதில் சேர்த்துக்கோங்க, ஸ்கிரீன் ஆஃப் த ஐ அப்படின்னாலும் அது ரெட்டினா தான். ரைட். அடுத்து, அண்ட் இது என்ன பண்ணும், இட் இஸ் ஃபார்ம் த ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா, என்னுடைய ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து இந்த கார்னியா வழியாக பட்டு ஐரிஸ்க்கு போய், ஐரிஸ்லேருந்து பீப்புளுக்கு போய், பீப்புளிலேருந்து அப்படியே அது வந்து என்ன பண்ணும், ஸ்க்ரீனில் ஃபைனலாக இங்கே உருவாகும். அதுதான் ரெட்டினா. இந்த ரெட்டினால தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா இமேஜ் உருவாகும். இங்கே நின்று இருந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த பேக்ஸ் ஆஃப் ஃபேஸ் அண்ட் ஸ்கிரீன் சொல்லக்கூடிய ரெட்டினால. இது எப்படி கிடைக்குமாமா, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அந்த ஆப்ஜெக்டோட ரியலான இன்வெர்டட் இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டினால உருவாகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஓகே, ரைட். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிலரி மசில்ஸ். ஓகே, அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிலரி மசில்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பாருங்களேன், சிலரி மசில்ஸ்ன்றது இதுதான் சிலரி மசில்ஸ். ஓகேவா, சிலரி மசில்ஸ் அங்கிட்டு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ லென்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் நேச்சரில் இருக்கும். கான்வெக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. கான்வெக்ஸ்னா என்ன, மிடில் வந்து திக்காகவும் எட்ஜஸில் வந்து தின்னாகவும் இருக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. ஓகே, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சிலரி மசில்ஸ்க்கு இடையில இருக்கு. இங்கிட்டும் போட்டிருக்க பாருங்க, டார்க்கா ரெண்டு கொம்பு மாதிரி தெரியுதா. இதெல்லாம் வந்து இந்த ஏரியாலாம் ஆக்சுவலி வந்து சிலரி மசில்ஸ். இந்த சிலரி மசில்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ அப்போ இந்த அதான் அங்கே சொல்றாங்க பாருங்க, சிலரி மசில்ஸ் டாபிக்ல பாருங்க, ஐலண்ட்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பிட்வீன் த சிலரி மசில்ஸ். சிலரி மசில்ஸுக்கு இடையில தான் ஐலண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். ஐலண்ட்ஸோடைய அந்த ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணுறது எது அப்படின்னா இந்த சிலரி மசில்ஸ் தான். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கண் இப்போ நீங்களாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா கண் பார்வை வந்து நல்லா இருக்கும், விஷன் வந்து நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு இப்போயே வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு காரணம் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ரெட்டினால ஏற்பட்ட ப்ராப்ளமா இருக்கலாம், ஸோ அதெல்லாம் இருக்கலாம். இப்போ நம்ம ஏஜ்னிங் ஆக இப்போ வயசு ஆக ஒரு 40-50 வயசுல நம்மளுக்கு கண் பார்வை தெரிய மாட்டேங்குது நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சிலரி மசில்ஸ் வீக் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து அது என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இட் ஹெல்ப்ஸ் த சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ். ஓகேவா, அந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது இந்த சிலரி மசில்ஸ். இந்த சிலரி மசில்ஸ் வந்து வீக் ஆகிடுச்சு ஏஜினிங் ஆகும்போது தான், வயசாகும்போது இது வீக் ஆகிடும். வீக் ஆகும்போது அது வந்து இந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து அது சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியலன்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் தூரமாக இருக்கிறது தெரியலன்னு சொல்லுவாங்க, சிலர் ரெண்டுமே தெரியலன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. அதுக்கு ஏஜ்டு பீப்புள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சிலரி மசில்ஸ் வீக் ஆயிடுச்சுன்னா நமக்கு கண் பார்வை பிரச்சனை வயதானவர்களுக்கு வருவதற்கு காரணம் இந்த வீக்னிங் ஆஃப் த சிலரி மசில்ஸ். ஓகே, புரியுதா நான் சொல்றது? அப்ப சிலரி மசில்ஸ் எங்க இருக்கு? ஐலண்ட்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பிட்வீன் த சிலரி மசில்ஸ். ஓகே, சிலரி மசில்ஸ்க்கு இடையில தான் இந்த ஐலண்ட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது பாருங்க, இதான் ஐலண்ட்ஸ். இதை வந்து சிலரி மசில்ஸ்க்கு இடையில தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த என்னது ஃபோக்கல் லென்த். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏஜினிங் ஆகும்போது சிலரி மசில்ஸ் வீக் ஆகிடும். அப்போ ஃபோக்கல் லென்த்தை வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் சிலருக்கு கிட்ட இருக்கிறது தெரியாது, சிலருக்கு தூரமாக இருக்கிறது தெரியாமல் போயிடும். ஓகேவா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சிலரி மசில்ஸ்க்கு அடுத்து ஐலண்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம். திஸ் இஸ் த ஐலண்ட்ஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ஐயில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ் வந்து கான்வெக்ஸ் நேச்சர். இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் part of the human eye and it is a convex in nature. ஓகே, இதோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் இன் நேச்சர். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இதான் வந்து நம்ம ஹியூமன் ஐயோடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஹியூமன் ஐயோட ஸ்ட்ரக்சர் நான் ஒரு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஹியூமன் ஐயோட ஸ்ட்ரக்சரை பத்தி ஒன்றுமே இல்லை. இந்த ஹியூமன் ஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்டு வேல்யூபிள் அண்டு சென்சிட்டிவ் ஆர்கன் இன் அவர் பாடி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லேயே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவான ஆர்கன். அது மட்டும் இல்லாமல் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன். ஓகே, பார்வைக்கு உதவக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னா அது வந்து நம்ம ஹியூமன் ஐ. இந்த ஹியூமன் ஐ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேட்வே ஆஃப் வண்டர்ஃபுல் வேர்ல்ட். ஓகே, இந்த வேர்ல்டை கண் திறந்து பார்க்கறதுக்கான ஒரு கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ஐ. இந்த ஹியூமன் ஐயோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரக்சர்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கார்னியா. ஓகே, செகண்ட் பார்ட் வந்து இது ஐரிஸ். அடுத்து இருக்கிறது வந்து பியூப்பிள். ஓகே, அடுத்து இருக்கிறது வந்து இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஐ லென்ஸ்னு இதை சொல்றோம். இந்த ஐ லென்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா சிலரி மசில்ஸ்க்கு இடையில இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆப்டிக் நர்வ்னு இதை சொல்றோம். இந்த பேக் சர்ஃபேஸ் அல்லது ஸ்கிரீன் அப்படின்னு சொல்றது வந்து ரெட்டினா. இந்த வெளியில இருக்கக்கூடிய டஃப் மெம்பரேனுக்கு வந்து ஸ்க்ளீரா அப்படின்னு பேர். ஓகே, இதுக்கு என்ன பேரு? ஸ்க்ளீரா. ஓகே, இப்போ நான் திரும்ப உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். லிசன் பண்ணிக்க. ஐலண்ட்ஸில் நம்ம ஹியூமனுடைய ஐபாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் மெம்பரேன் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்க்ளீரா அப்படின்னு பேர். ஓகே, டஃப் மெம்பரேன். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தின்னாகவும் இங்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்கும். ஓகே, டஃப் மெம்பரேன் இஸ் கால்டு த ஸ்க்ளீரா விச் ப்ரொடெக்ட் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஐ. இந்த ஹியூமன் ஐனுடைய இன்டர்னல் பார்ட் இருக்கு இல்லையா, இது பீப்பிள், ரெட்டினா, ஐரிஸ், இந்த மாதிரி இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஸ்க்ளீரா தான். ஓகே, புரியுதா? ரைட்டா? சரி, ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்து வருவோம். ஸோ கார்னியா. இந்த கார்னியா வந்து ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. ஓகே, ஐயோடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ்ல இருக்குது இந்த கார்னியா. சரி, ஓகே, இங்க லைட் வந்து ஃபர்ஸ்ட் எது வழியா படும் அப்படின்னா கார்னியால பட்டோனமே அது பெண்ட் ஆகும். அதனால தான் மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் மார்க் கொஸ்டின்ல விச் பார்ட் இஸ் த மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹியூமன் ஐன்னு கேட்டாங்கன்னா கார்னியா. ஏன்னா கார்னியால தான் ஃபர்ஸ்ட் லைட் என்டர் ஆகும். அங்க லைட் என்டர் ஆகும் போதே அது பெண்ட் பண்ணிடும். லைட்டை பெண்ட் பண்ணி எங்க விடும்? ஐரிஸ்க்கு விடும். இந்த ஐரிஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் எ கலர்டு பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. ஹியூமன் ஐலே ரொம்ப கலர்டு பார்ட் அப்படின்னா அது வந்து ஐரிஸ் தான். அப்போ அந்த ஐரிஸ் வந்து என்ன மாதிரி கலர்ல இருக்கலாம்? ப்ளூ, ப்ரௌன் அண்ட் கிரீன்ல இருக்கலாம். ஸோ எவ்ரி பர்சன்ஸ்க்கும் ஒவ்வொருவான யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இந்த ஐரிஸ் இருக்கும். ரைட். இந்த ஐரிஸ்ல பட்ட லைட்டு அடுத்து எங்க போகும் அப்படின்னா பீப்புள்ல படும். இந்த ஐரிஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் டு த பீப்புள் மேலே போய் லைட் விழுவதை ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறது தான் இந்த ஐரிஸோட வேலை. அடுத்து இருக்கிறது இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் பீப்புள். இந்த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு அப்படின்னா ஐரிஸோட சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கு. சரி, ஓகே, வேற என்ன? இந்த பீப்புள் வழியாக தான் ரெட்டினாக்கு வந்து ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐலண்ட்ஸ் வழியா என்ன பண்ணும் அப்படின்னா ரெட்டினாக்கு போகும். இந்த பீப்புள்ல இருந்து ஐலண்ட்ஸ் வழியா ரெட்டினாக்கு லைட் என்ன பண்ணும் அப்படின்னா போகும் அப்படின்ற விஷயம் தான். ரைட். அடுத்து ரெட்டினா என்ன? வாட் இஸ் கால்ட் த ரெட்டினா அப்படின்னா இட் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. ஸோ ஐல இருக்கக்கூடிய ஒரு பேக் சர்ஃபேஸ் அண்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஆர்கன் ஐயே. அந்த ஐல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னா அது ரெட்டினா. இதுதான் ஸ்கிரீன். இந்த இடத்துல தான், இந்த ஸ்கிரீன்ல தான் இங்க ஃபர்ஸ்ட் பட்ட ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் வச்சோமோ அதோட இமேஜஸ்லாம் இங்கே தான் ஃபார்ம் ஆகும். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு அந்த ரெட்டினால தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த சிலரி மசில்ஸ். இந்த சிலரி மசில்ஸ்ன்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மசில் ஏரியா. இந்த மசில்ஸ்ல தான், இந்த மசில்ஸ்க்கு இடையில தான் ஆக்சுவலி நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஐலண்ட்ஸை வச்சிருப்போம். இந்த சிலரி மசில்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? இந்த ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணும். இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு ஆப்ஜெக்டை நமக்கு நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க.
நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரொம்ப பக்கத்தில் நியூஸ் பேப்பரை கொண்டு போய் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு படிக்கும்போது நம்ம கண்ணை சுருக்குவோம் இல்லையா, அதே மாதிரி தூரமாக ஒருத்தர் வராருங்கும் போது லைட்டாக நம்மளறியாமே கண்ணை விரிச்சு பார்ப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலரி மசில்ஸோட வேலை. இந்த சிலரி மசில்ஸ் என்ன பண்ணால் ஃபோக்கல் லென்த் ஆஃப் அந்த பக்கத்தில் வரக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர்ன்றதான் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தை குறைக்கும் இந்த சிலரி மசில்ஸ். தூரமாக ஒரு பர்சன் வர்றான் அப்படின்னா நம்மளறியாமல் கண்ணை விரிப்போம், இந்த சிலரி மசில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா விரிக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இந்த சிலரி மசில்ஸ் அப்படின்றது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஏஜ் ஆக ஆக இது வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். இது வீக் ஆகும்போது சிலருக்கு பக்கத்தில் இருக்கிறதோ சிலருக்கு தூரமாக இருக்கிறதோ அந்த மாதிரியான இதை வந்து கிளியராக பார்க்கும்போது பிரச்சனை ஏற்படுறதுக்கு இந்த சிலரி மசில்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? ஓகே, ரைட். ஓகே, அப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்க்குறோம். அடுத்து ஐலண்ட்ஸு. இந்த ஐலண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் நேச்சர். ஓகேவா, கான்வெக்ஸோட வேலை என்னங்க, கன்வர்ஜ்டு. இது என்ன பண்ணும், இந்த ஐலண்ட்ஸ் மேலே போய் பட்டோனமே, கான்வெக்ஸில் பட்டோனமே எல்லா இமேஜஸையும் இங்கே போய் பட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெட்டினால ஒரு இடத்துல இது என்ன பண்ணும் அப்படின்னா கன்வர்ஜ் பண்ணிடும். ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸோட வேலை வந்து கன்வர்ஜ். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜ் கிடைக்கும். இந்த இமேஜ் உடனே நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா, சாரி பார்க்க முடியும், இந்த இமேஜ் மூலமா நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு ஃபைனல் கிடைக்குதா அப்படின்னா நோ. இந்த இமேஜ் மூலமா கிடைச்ச அந்த இமேஜை அந்த ஆப்டிக் நர்வ் வழியா அது என்ன பண்ணா பிரெயினுக்கு சென்ட் பண்ணும். பிரெயின் உடனே வந்து அனலைஸ் பண்ணும் அந்த இன்ஃபர்மேஷனை. யார் இவர், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஓ இன்னாரு அப்படின்னு பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணி, ஆமா நமக்கு ஏத்தாப்புல இருக்கிறவர் வந்து ரோஹித், இவர் வந்து சரண், இவர் வந்து சௌரிஸு, இவர் வந்து நம்ம யோகேஷு அப்படின்னு நம்ம பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணி அந்த உருவம் வந்து போயிடும், இங்கே கிடச்சிரும், இமேஜ் இங்கே கிடச்சிரும். ஆனால் பிரெயினுக்கு போய் பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணி ஓ இவர் தான் அவர் அப்படின்னு அவர் அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறது பிரெயின் தான் பண்ணும். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஏரியா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து இன்டீரியரில் இந்த புக் பேக்கில் இந்த 5 மார்க் இல்லை. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஹியூமன் ஐன்றது புக் பேக்கில் இல்லை. பட் ஆனால் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா, நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு வாட்டி ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். ஹியூமன் ஐ அப்படின்றது, ஹியூமன் ஐஸ் ஆர் த மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த விஷன் and they are the gateway to the wonderful world. Structure of the eye வந்து the eyeball is a spherical in shape, approximately spherical in shape and diameter of about 2.3 cm. It consists of the tough membrane that is called the sclera which protect the internal part of the eye. அடுத்து கார்னியா. ஸோ இந்த கார்னியா இஸ் அ ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால். திஸ் இஸ் அ தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லேயர் அண்ட் இட் இஸ் த மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் சர்ஃபேஸ். ஓகேவா, இந்த பாருங்க, இதுதான் வந்து ரொம்ப டஃப் மெம்பரைன் ஸ்க்ளிரா விச் ப்ரொடெக்ட் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ. அடுத்து கார்னியா, இது வந்து தின் அண்ட் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதுதான் வந்து மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இதில் லைட் பட்டோனமே பெண்ட் ஆக ஆரம்பிச்சோம். பெண்ட் ஆகி அடுத்து இங்கே வருது, ஐரிஸ்க்கு வருது. இங்கே டயக்ராம் இதில் பாருங்க, தியரியில் கலர்ட் பார்ட் ஆஃப் த ஐ. ஹியூமன் ஐயிலேயே ஒரு கலர்டான பார்ட் அப்படின்னா அது வந்து ஐரிஸ் தான். இட் மேபி அது வந்து ப்ளூ, ப்ரௌன் ஆர் கிரீன் கலரில் இருக்கலாம். எவ்ரி பர்சனுக்கு யூனிக்கான ஒரு பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்சர் இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னா இட் கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன்டு த பீப்புள். இந்த பீப்புள் மேலே லைட் வந்து